ஏன்னா இந்த +2 இந்த ஏஜுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் வந்து இந்த காலேஜ் போகிறதால தான். ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட்டு, நெக்ஸ்ட் ஒரு 4 டோர்னமெண்ட் தான். இந்த மேட்ச் எக்ஸ்போஷர் கிடைக்காது அவங்களுக்கு. பட் இந்த இதில் வந்து பெரிய மேட்ச் எக்ஸ்போஷர் தான் ஒரு பிளேயரை வந்து அடுத்த லெவல் கொண்டு போவோம். இப்போ We would now like to hear a few words from our esteemed chief guests. Mr. Sivaraman Adi is an esteemed international volleyball player and former captain of the Indian national volleyball team. He is an internationally certified coach and has been the distinguished honor of being a 5-time national gold champion in volleyball. Currently serving as a senior manager at IOB, Mr. Sivaraman is dedicated to nurturing the next generation of volleyball talent. He runs a thriving volleyball academy in Pori, where he coaches and mentors over 100 young athletes, instilling in them the skills and passion needed to excel in the sport. Good morning, all of you. இது ஒரு நல்ல விஷயம். இது ஏன்னா வாலிபால் இந்த ஸ்கூல் லெவலில் இந்த லீக் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். இப்போ தான் ப்ரைம் வாலிபால். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேசவன் வந்து அவன் விஷயத்தில் தமிழ்நாடு லீக், அதில் ஸ்கூல் பாய்ஸ் 2 பேர் தான். அதில் நிறைய பேருக்கு சான்சஸ் கிடைக்காது. பட் இப்போ 8 டீம்ஸ் வந்து ஒன்லி ஸ்கூல் பாய்ஸ். இது பண்ணுறது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். சூர்யா பண்ணுறது வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த +2 இந்த ஏஜுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் வந்து இந்த காலேஜ் போகிறதால தான். ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட்டு, நெக்ஸ்ட் ஒரு 4 டோர்னமெண்ட் தான். இந்த மேட்ச் எக்ஸ்போஷர் கிடைக்காது அவங்களுக்கு. பட் இந்த இதில் வந்து பெரிய மேட்ச் எக்ஸ்போஷர் தான் ஒரு பிளேயரை வந்து அடுத்த லெவல் கொண்டு போவோம். இப்போ அது கொண்டு போன இந்த சூர்யா தெரிஞ்ச ஆரம்பிச்சாரா தெரியாத ஆரம்பிக்கிறான்னு தெரியல. பட் பெரிய விஷயம் இது. ஏன்னா இது ஒரு நல்ல லெவலுக்கு போகும். இது எப்படி பிரைம் வாலிபால் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இது சக்ஸஸ் ஆகாது இந்தியாவில் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு எந்த லெவலில் போயிருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எங்கள் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேசவன், உக்கரபாண்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களாம் மீடியாவே கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேஸ்புக் கூட கிடையாது, ஒரு யூடியூப் கிடையாது, எந்த லெவலுமே தெரியாது. பட் இப்போ வந்து எல்லாமே வந்துடுச்சு. இப்போ கிரிக்கெட்டை விட்டுருங்க, அது கூட நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ண முடியாது. இப்போ கபடி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எல்லாமே சொன்னாங்க, கபடி ஒன்றும் இந்த வில்லேஜ் லெவல் கேம் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 7 ப்ரோஸ் சொல்லும் போகிறாங்க பிளேயர்ஸுடைய கான்ட்ராக்டில் லீக்கில். இப்போ உக்கரபாண்டி இருக்காப்புல, 4 ஏஷியன் கேம்ஸ் ஆடிருக்காப்புல. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது இன்னைக்கு வந்து டோனியை வந்து சொல்கிறீங்க, இன்னைக்கு வந்து 20 வருஷம் ஆகிட்டாரு, 25 வருஷம். பட் ப்ரொஃபஷனல் ஏன்னா நம்ம வாலிபாலில் ஏன் பின்னோக்கி வந்து ப்ரொஃபஷனல் அந்த ப்ரொஃபஷனல் வந்துச்சுன்னா பாருங்கள். இதே உக்கரபாண்டியும் சரி, கேசவனும் சரி, திரும்பி பார்ப்போம். கேசவன் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்னைக்கு வாலிபால் சென்னையில் உயிர் இருக்குதுன்னா அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேசவன் தான் ஒரு காரணம். மேட்ச் நடத்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் வந்து லீக்ஸ் கண்டக்ட் பண்ணாப்புல, தமிழ்நாடு லீக் 8 பிளேயர் தமிழ்நாடு மென் டீம் பிளேயர், 2 பிளேயர் அதர் ஸ்டேட் பிளேயர், 2 பிளேயர் ஸ்கூல் பிளேயர். அந்த 2 பிளேயர் நான் சொல்ல வந்து வெளியே தான் போகிறோம். பட் பெரிய பிளேயர்ஸ் உடைய கேம் உடைய பொட்டன்ஷியலை பார்க்கலாம். பட் ஆனால் வந்து அவனை உள்ள எக்ஸ்போஷர் பண்ண முடியாது. ஒரு ஸ்கூல்ல 7 மேட்ச் சொல்ல வந்து எத்தனை ஸ்கூலுமா 8 ஸ்கூல் 35 மேட்ச் 40 மேட்ச் ஆடுறான். அவனுடைய எக்ஸ்போஷர் எந்த லெவல் பார்த்துங்க. இப்போ பார்த்துங்க, நேற்று மேட்ச் ஜப்பான் வர்சஸ் இது பார்த்தா அந்த டீமு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹைட்டு தான். நேற்று எக்ஸ்ட்ரானரி போலண்டு கிட்ட ஸ்டேட்ஸ் 4 செட்ஸ் இன்னைக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்கள 4 வருஷமா நான் வாட்ச் பண்ணிருக்கேன். ஃபுல்லாக மேட்ச் எக்ஸ்போசர். அவங்க ஜப்பானே இல்லை, நேராக வந்து அங்கே வந்து இறங்கி ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் அது. நம்ம வாலிபால் இது சூர்யா பண்ணது வந்து எப்படி ஐயா சிவந்தியாயத்தன் சார் வாலிபால் சொன்னால் ஐயா பேர் வந்து நம்ம இல்லாத வாலிபால் பேச மாட்டோம். இப்போ அந்த லெவல் போக முடியாது. பட் ஆனால் ஸ்கூல் லெவலில் ஒரு பேஸ் பசங்களுக்கு இதை வந்து ஒரு பெரிய லெவலில் வருது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எட்வின் சார், சென்ட் பி ஸ்கூல் பிரின்சிபல் சார். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா ஸ்கூல் லெவலில் ஒரு வாலிபாலே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் படித்த கிறிஸ்டின் இன்ஸ்டியூட் தான், சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல் காலேஜ் சேகட்டார். இப்போ பார்த்த நிதி ஸ்கூலில் தவிர பட் 7 ஸ்கூலில் வந்து கிறிஸ்டின் இன்ஸ்டியூட் தான். பட் அவங்கெல்லாம் வந்து இல்லைன்னா வாலிபால் அந்த ஃபாதர்ஸ்லாம் இல்லைன்னா அவங்கெல்லாம் ஒரு கடவுளுக்கு சமமானவங்க. அவங்கெல்லாம் ஒரு வாலிபால் வந்து அந்த டெடிக்கேஷன்
அந்த டெடிகேஷன் வந்து உங்களுக்கெல்லாம் சூர்யா மாதிரி ஆளுங்கெல்லாம் கொடுக்கறதுனால தான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வாலிபால் வருது. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் லெவலில் வந்து நெக்ஸ்ட் இயர் இதே இதில் நாங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ண சொல்ல வந்து அடுத்த லெவல் இன்னும் நல்ல லெவலுக்கு வாலிபால். இப்போ மெயின் வந்து இதில் யூடியூப், இந்த ஃபேஸ்புக், பசங்க எல்லாருமே அவங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இதெல்லாம் கொண்டு போகும். பிவிஎல் லீக் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும். ஏன்னா அப்போ தான் அதனுடைய இது வெளியே வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஆல் த பெஸ்ட். மேட்ச் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.